வெண்ணிலா சமையல். இந்த வீடியோவில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இட்லி பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம் பருப்பு 50 கிராம், கடலை பருப்பு 25 கிராம், மிளகு 1 டேபிள்ஸ்பூன், கருப்பு எள் 1/2 டேபிள்ஸ்பூன், பூண்டு 4 பல், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, வரமிளகாய் 6, கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் ஒரு துண்டு. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க, கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். மிளகு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க, சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரியணும். எள்ளு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். சூடு நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை ஒரு கண்டெய்னரில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி பொடி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.